All are you looking so tired? Yes. So why are we here in our school? Just few minutes. Shall I? Just few minutes. Shall I? Yeah. Why are we here? Now, why should we here? எதுக்காக எல்லாரும் ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க? எதுக்காக எல்லாரும் ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க? படிக்கிறதுக்காக. வெரி குட். எஜுகேஷன் இஸ் பவர். கண்டிப்பாக ஒத்துக்கலாம். எஜுகேஷன் அப்படின்றது இட்ஸ் அ பவர். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பவர் அப்படின்னு பார்த்தா அது எஜுகேஷன் தான். பிகாஸ் இன் ஃபியூச்சர் டேஸ், இன்னைக்கு நாளைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நாள் இருக்கு இல்லைங்களா, அந்த நாளை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வி ஆர் மூவிங். ஸோ ஃபார் தட் வி ஹாவ் டு ஃபேஸ் மெனி ஸ்ட்ரகிள்ஸ் இன் அவர் லைஃப். வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு தான் நம்மளை கொண்டு போகணும் நம்ம இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில். ஸோ அதுக்கு எது யூஸ் ஆகும் அப்படின்னா எஜுகேஷன். எஜுகேஷன் இஸ் பவர். ஸோ அந்த எஜுகேஷன் எங்கேருந்து வரும்? வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் கெட்டிங் எஜுகேஷன்? நார்மலாக ஸ்கூலுக்கு வரோம், ஒரு புக் எடுக்கிறோம், படிக்கிறோம், போகிறோம். தட்ஸ் எஜுகேஷன்? இஸ் தட் எஜுகேஷன்? கிடையாது. அப்போ எஜுகேஷனுக்கு என்ன முக்கியம்? எஜுகேஷன் அப்படின்றத விட லைஃப் ஸ்கில்க்கு என்ன முக்கியம்? ஸோ இஃப் யூ வாண்ட் டு ரீட் த புக்ஸ், இட்ஸ் எனஃப் டு ரீட் வித் யுவர் ஹோம். இப்போ வீட்டில் உட்காந்து நீங்கள் படிச்சுக்கலாம். தட்ஸ் எனஃப். ஸ்கூலுக்கு எதுக்கு வரும்? என்ன பர்பஸ்க்காக வரும்? ஸோ எஜுகேஷன் அப்படின்றதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சின்னதாக ஒரு இப்போ மகேந்திரா கார்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது தெரியுங்களா? மகேந்திரா கம்பெனி ஒன்று இருக்குது தெரியுமா? மகேந்திரா இந்த பொலேரோ போகும், காருங்கெல்லாம் போயிட்டு இருக்கும் மகேந்திரா கம்பெனியில். அவங்க சிஇஓ கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்க. இன்டர்வியூ எடுக்கும்போது அவர் ரொம்ப டல்லாக பதில் சொல்லிட்டு இருந்தாரு. ஏன் சார் இவ்வளோ டல்லாக பதில் சொல்கிறீங்க அப்படின்னா, அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இன்னைக்கு இன்ஜினியரிங் நிறையா படிக்கிறாங்க, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், இந்த மாதிரி நிறைய படிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் 15 வருஷம் கழிச்சு அவங்களோட ஃபியூச்சர் என்ன? அவங்களுக்குலாம் வேலை இருக்குமா இருக்காதா? இன்னைக்கு நிலைமை அப்படி வந்துருச்சு. ஸோ அதை நினச்சி அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு சிம்பிளாக ஒரே ஒரு வார்த்தை, டெஸ்லான்னு ஒரு கார் கம்பெனி இருக்குது தெரியுமா? நம்ம பக்கம் இல்லை. ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார் கம்பெனிஸ். இங்கே நம்மளாம் மகேந்திரா, சாண்ட்ரோஸ், சுசுகி இப்படிலாம் போடுறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி டெஸ்லான்னு ஒரு கார் கம்பெனி இருக்குது. பயங்கரமான ஃபேமஸ், பயங்கரமான காஸ்ட்லி. அந்த டெஸ்லா கார் கம்பெனி புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஏஐ வித் இவி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்கு இல்லைங்களா? இன்னைக்கு அதுதான் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக போயிட்டு இருக்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் எல்லாமே யூஸ் பண்ணும், புகை மாசு கட்டுப்படுதல் அந்த மாதிரிலாம். ஸோ அதுக்கு ஏஐ மூலியமா ஒரு கார் யூஸ் பண்றாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த ஏஐ மூலியமா இவி கார் வந்துச்சு அப்படின்னா, அந்த கார்ல வந்து நம்ம வந்து டிரைவர்லாம் கிடையாது, மிஷினும் கிடையாது, டீசலும் ஊற்ற தேவையில்ல, போய் ஏறி உட்காந்துக்கலாம். கார்ல ஏறி உட்காந்துட்டு அத்தை வீட்டுக்கு போ, அவ்வளோதான், கார் பாட்டுக்கு போகும், அத்தை வீட்டுக்கு போ. ஆனா அந்த ஏஐ என்ன செய்யும் தெரியுங்களா? அதுல அத்தை வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு, அத்தை வீட்டுக்கு போ அப்படின்னு, எந்த அத்தை வீட்டுக்கு? சரோஜா வீட்டுக்கு போ. அவங்களுக்கு ஒண்ணுக்கு தான் சண்டையாச்சு, கார் கேட்கும். ஏன்னா அதுதான் ஏஐ. ஏஐன்னு ஒரு டெக்னாலஜி இப்போ வளர்ந்துட்டு இருக்கு தெரியுங்களா? ஏஐ அப்படின்னு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்கு தெரியுமா? ஸோ அந்த கார் கேட்கும். அவங்களுக்கும் உங்களுக்கு சண்டையாச்சு, சண்டை தான், பரவாயில்ல போ. இப்போ போனால் சண்டை பெருசாகுமே. கார் நம்மளை கேட்கும். இப்போல்லாம் பாட்டி தாத்தா கேட்பாங்கல்ல, அங்கே எதுக்கு போகிறேன், இங்கே எதுக்கு போகிறேன்னு. அடுத்த ஜென்ரேஷனில் கார் கேட்கும். அப்போ வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? இல்லை அன்னைக்கு 2 வார்த்தை மறந்துட்டேன், அதனால கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னால் உடனே அந்த கார் கொண்டு போய் அத்தை வீட்டு முன்னாடி நிறுத்திடும். நிறுத்திட்டு அடுத்த நிமிஷம் அது கேட்கும், கிளம்பிட்டுமா? ஏன் விட்டுட்டு கிளம்புறன்ற? இல்லை ஏற்கனவே சண்டை போட்டிருக்கீங்க, அடிக்கடி விழும், எனக்கு சேர்ந்து விழுந்துருச்சுன்னா நான் கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்லி கார் கேட்கும். உடனே இல்லை எதுக்கும் திருப்பி ஸ்டார்ட் பண்ணி ரெடியாவையே, ஏதாவது பிரச்சனைனா அப்படியே இருக்கிறேன், டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துடுறேன் அப்படின்னு. சரிப்பா அப்படின்னும். போயிட்டு ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், ஓப்பன் த டோர் அப்படின்னா என்ன பண்ணும்? அப்படியே சர்றன் காருக்குள்ள போய் உட்காந்தோம்னா போதும், அப்படியே நேராக பறக்க வச்சு கூட்டு போய் மாடி மேலே இறக்கி விட்ரும். இதுதான் ஏஐ டெக்னாலஜி நீங்க வளர்ந்துட்டு இருக்கு. இப்போ நான் சொன்னது வந்து கதை இல்லை, இதை உருவாக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உட்காந்து இதுக்கான பிளான்ஸ் போயிட்டு இருக்கு. இதுக்கான பிளான்ஸ் 3 days பிஃபோர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏஐ வித் இவி அப்படின்ற காருக்கான பிளான் வந்து 3 நாளைக்கு முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு சீஃப் ஹெட்டா அந்த டெஸ்லா கம்பெனி போட்டிருக்கிறது யாரு தெரியுங்களா? ஏதாவது கேள்விப்பட்டீங்களா அதை பத்தி?
உங்க ஊர் பக்கத்துல எடப்பாடி நியர்பைல சம்திங் ஏதோ ஒரு ஊர், ஏதோ ஏதோ ஒரு ஊர், அந்த எடப்பாடியில இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய நாமக்கல் பகுதியை சேர்ந்த, சேலம் டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்த ஒரு பகுதி. அந்த ஊர்ல இருந்து போயிருக்கக்கூடிய எல்லச்சாமின்ற ஒருத்தர் தான், இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர் தான், நம்ம மாவட்டத்துக்கு பக்கத்துல இருக்கவர் தான் இதுக்கான ஹெட். எஜுகேஷன் அங்க வேலை செஞ்சிருக்கா? எஜுகேஷன் வேலை செஞ்சிருக்கா? அந்த இடத்துல செஞ்சிருக்கா இல்லைங்களா? ஸோ எஜுகேஷன் அப்படின்றது அங்கே வேலை செய்யல. அவர் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்டோ அப்படிலாம் கிடையாது. சாதாரணமாக இந்த எடப்பாடி ரீஜனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு போனவர் தான். அன்னைக்கு வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எதுவுமே கிடையாது, சரிங்களா? அதுக்கப்புறமா காலேஜஸ்லாம் முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில், நியர்பை லொக்கேஷனில் ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணி அதுக்கான நாலேஜை அவர் இம்ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் சயின்டிஸ்டுக்கான டெஸ்ட்லாம் எழுதி அதுக்கப்புறம் போனவர் எல்லச்சாமின்ற ஒரு பேர். நெட்டில் வேணா சர்ச் பண்ணி பாருங்க, சரிங்களா? ஸோ அவர் தான் வந்து இன்னைக்கு அந்த ஏஐ டிவிக்கான ஹெட்டா இருக்காரு. ஸோ இந்த இடத்துல அவருக்கு யூஸ் ஆனது நாலேஜ், சரிங்களா? வெறும் எஜுகேஷன் கிடையாது. ஸோ நாலேஜ். ஸோ அந்த நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ த நாலேஜ் ஸ்பீக்ஸ். இப்போ அவர் கூட படிச்சது நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய பேர் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருப்பாங்க. நீ ஃபர்ஸ்ட் மார்க்னு எடுத்தோம்னா நிறைய பேர் இருக்காங்க. 499 எத்தனை பேர்னா 1000 பேர். 500 499 எத்தனை பேர்னா 1000 பேர். 1000 பேர் சக்சஸ் ஆயிரானா? So and the success ஆவறதுக்கு education is not only the matter, that discipline is important. So discipline அப்படின்றது பேஸ்ல நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா the discipline gives knowledge, the knowledge gives education. இதுதான் கனெக்டிவிட்டி ஃபார்முலாவே. So basically